மக்களை காக்கும் மாவிட்டபுரம் கந்தசுவாமி. இலங்கை நாட்டின் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது மாவிட்டபுரம் கந்தசுவாமி திருக்கோவில். மாவிட்டபுரம் என்பதற்கு 2 காரணங்கள் கூறப்படுகின்றன. மா+புரம் என பிரித்து பொருள் கொண்டால் மாமர வடிவிலான அசுரனை சம்ஹாரம் செய்து அருளிய தலம் என்பது பொருள். மாருதபுர வீகவல்லியன் மா குதிரை பெருநோய் விட்ட நீங்கிய புறம் தலம் என்பதால் மாவிட்டபுரம் என்று ஆனதாக மற்றொரு காரணமும் கூறப்படுகிறது. தல வரலாறு. சோழ மன்னன் மகளாக பிறந்தவள் மாருதபுரவீகவல்லி. இவளது முற்பிறவியில் ஐகிரிவர் முனிவரின் சாபத்தால் குன்ம நோய் குதிரை முகமும் தோன்றிய இளவரசியை வாட்டியது. இந்த குறை தீர சோழ பாண்டிய சேரநாட்டு திருத்தலங்கள் பலவற்றிலும் நீராடி இறைவனை வழிபட்டு வந்தாள். தல யாத்திரையின் போது சாந்திலிங்க முனிவரை தரிசனம் செய்தாள். அந்த முனிவர் இலங்கை நாட்டில் அமைந்துள்ள நகுலேச்சரம் எனும் தல தீர்த்தமான கண்டகி தீர்த்தத்தில் நீராடினால் சாபம் நீங்கும் என்றார். இதையடுத்து கதிர்காமம் தீர்த்த யாத்திரை முடித்த நிலையில் நகுலேச்சரத்தில் நகுல முனிவரை சந்தித்தாள். அவர், எனக்கு ஏற்பட்ட கீரி முகம் இத்தலம் நீராடிய பிறகு இயல்பான முகமாக மாறியது. அதேபோல் நலன், அர்ஜுனன் ஆகியோரும் இங்கு நீராடி நலம் பெற்றுள்ளனர். எனவே நீயும் இத்தீர்த்தத்தில் நீராடி உன் சாபம் நீங்க பெறுவாய் என்றார். அதன்படியே நீராடி கந்தனை வணங்கி வழிபட்டு வந்த மாருதபுரவீகவல்லிக்கு அவளது நோய் நீங்கியவுடன் குதிரை முகமும் அகன்று அழகிய முகம் கிடைத்தது. அது முதல் இந்த தலம் துரகானன விமோசனபுரி என வடமொழியில் மாவிட்டபுரம் என்று தமிழிலும் அழைக்கப்பட்டது. தன் மகள் நோய் தீர்த்த இறைவனுக்கு சோழ மன்னன் மிகப்பெரிய ஆலயம் ஒன்றை எழுப்பினான். இவ்வாலயத்தில் அருளும் கந்தசுவாமி விக்கிரமும் இங்கிருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. அது சென்றடைந்த இலங்கை துறைமுகம் இன்று காங்கேசன் துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. நகுலேச்சரம் தலத்தில் மாருதபுரவீகவல்லியின் மீது காதல் கொண்ட உக்கிர சிங்கசேனன் இளவரசியின் தந்தையிடம் அவளை மணமுடிக்க அனுமதி பெற்றான். அவளுக்கு கோவில் திருப்பணி முடிந்து குடமுழக்கு நடைபெற்ற பின்னர் திருமணம் நடைபெற்றது. ஆலய அமைப்பு 4 திசைகளில் வாசல் கொண்டிருந்தாலும் வடக்கு வாசலை தவிர மற்ற 3 வாசல்களைத்தான் பயன்பாட்டில் உள்ளன. மேற்கு வாசலில் 80 அடி உயர ராஜகோபுரம் கலைநயத்துடன் விண்ணை முட்டி நிற்கிறது. அருகே வேட்டை மண்டபம் உள்ளது. 4 மாட வீதிகளிலும் 3 பிரகாரங்களுமாக ஆலயம் அமைந்துள்ளது. ஆலயத்தின் வில்லும் மண்டபம், தட்டி மண்டபம், ராஜகோபுரம், வசந்த மண்டபம், துவார கோபுரம், ஸ்தபம் மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை ஆகியவை முறைப்படி கட்டப்பட்டுள்ளன. இளவரசியின் குதிரையின் முகம் மற்றும் அழகு முகம் கொண்ட சிற்பங்கள் ஸ்நபன மண்டபத்தில் காணப்படுகின்றன. ஆலயத்தில் விநாயகர், சந்தான கோபாலர், மகாலட்சுமி, நாகராஜர், சண்முகர், முத்துக்குமார சுவாமி, சுப்பிரமணியர், சந்திரேசர், மாயூரர் ஆகியோர் திருமேனிகள் ஒருங்கே அமைந்துள்ளன. 2ஆம் பிரகாரத்தில் மேற்கு பழனி தண்டாயுதபாணி, வடக்கே திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவன், கிழக்கே நவகிரகங்கள் மற்றும் பைரவர் சன்னதிகள் இருக்கின்றன. இவற்றிற்கெல்லாம் நடுநாயகமாக கருவறையில் வள்ளி தேவியானை சமேத கந்தசுவாமி நின்ற கோலத்தில் அருள் வழங்குகிறார். இவர்களில் பின்புறம் காவலாக மயில் அழகுடன் காட்சி தருகிறார். இந்த வடிவம் சோழர் காலத்தில் சேர்ந்தது என்பதை குறிப்பிடத்தக்கது. மாருதபுரவீகவல்லி வழிபட்ட செம்புவேல், சிவலிங்கம், தான்தோன்றி விநாயகர் ஆகிய 3மே இன்று ஆலயங்களில் இருக்கின்றன. இந்த 3ற்கும் முதல் மரியாதை செய்த பிறகே பிற தெய்வங்களுக்கு பூஜைகள் நடைபெறும். ஆலயத்தின் சிறப்பு சேர்க்கும் வகையில் கிழக்கே 127 அடி உயரத்தில் 11 நிலைகள் கொண்ட இலங்கையின் மிக உயரமான ராஜகோபுரம் எழுப்பப்பட்டு வருகிறது. இவ்வாலயத்தை பற்றி அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடியுள்ளார்.